கோயம்புத்தூரில் நமக்கு ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சஸ் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா. ஒன்று காலப்பட்டிலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் டிரைவில் இந்த வழியாக வந்துடலாம். இன்னொன்று கோல்டுவின்ஸ் தாண்டி நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அது வழியாகவும் வந்துக்கலாம். அது ஏர்போர்ட்டுங்கிறதே ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான். எந்த ஊருக்கு போனீங்களும் ஏர்போர்ட்டுங்கிற ப்ரைம் லொக்கேஷன். அதுலேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிரைவ்லேயே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாங்க. பக்கா கேட்டட் கம்யூனிட்டாக நம்ம ஃபஸ்ட் டெவலப் இருக்கும். ஒரே என்ட்ரி தான், ஒரே எக்ஸிட் தான். ஆனால் அந்த என்ட்ரிலையுமே உங்களுக்கு 24/7 செக்யூரிட்டி பர்சன்ஸ் இருப்பாங்க. அதில் 3 லேயர்ஸ் ஆஃப் தார் ரோட்ஸ் கொடுத்துருக்கோங்க. பக்காவாக ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிட்ஸ் பார்க் ஏரியா, வாக்கிங் ட்ராக், அதிலே கார்டனிங் ஒர்க் மாதிரி எல்லாமே பக்காவாக டெவலப் பண்ணி வச்சிருக்கோங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் என்டையராகவே ஃபுல்லாக பிளான்டேஷன்ஸ் பண்ணிட்டோங்க. ப்ராஜெக்ட் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கும். குடியிருக்க ஃபேமிலியே நல்ல தண்ணி லைன்ஸ் வந்து கார்பரேஷன் வாட்டர் தான் நமக்கு உள்ளே வந்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. ஜஸ்ட் ஒரு ரோட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா ரோட்ஸ்லையுமே உங்களுக்கு இபி லைன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கனாலே தெரியும், அரௌண்ட் 80 வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்குங்க. ஆக்குப்பை ஆனதே பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 ஃபேமிலி குடியே வந்துட்டாங்க. ப்ராஜெக்டுக்குள்ளே குடியிருக்காங்க. அதில் நமக்கு பிளாட்ஸ் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். நமக்கு அவைலபிள் பிளாட்ஸும் நமக்கு இருக்குங்க. இதில் எஜுகேஷன் வைஸ் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே 5 மினிட்ஸ் டிரைவில் இங்கே இருக்குங்க. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இங்கே KMCH ஹாஸ்பிட்டல் நமக்கு ஏர்போர்ட் கிட்டே இருக்குது. அது ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் ரீச் அவுட் பண்ணிடலாம். ப்ராட்வே மால் இங்கே இருக்குது, ஃபன் மால் எல்லாமே இருக்குது. 80 lakhs பட்ஜெட்டில் இங்கே ஒரு 3 BHK நீட்டாக உங்களுக்கு பண்ணி தர முடியுங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் காலப்பட்டியில் என்ன ப்ரைஸிங் போயிட்டுருக்கு, என்ன காஸ்ட் வைஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் காலப்பட்டிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எலைட்டான ஏரியா தான். உங்களுக்கு சொல்லலாம் நீட்டான டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்கான ப்ரைஸிங் இருக்க தான் செய்யும். பட் அதை விடவே நாங்கள் காம்படிட்டிவாக தான் கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் நல்ல ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டிங்க. ஃபுல்லாக வீடாக இருக்கிற இந்த ப்ராஜெக்டில் நமக்கு லேண்டும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது, சேல்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக பிரதர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தாலே வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் போகிற அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வீடு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். நம்ம ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிராண்ட் மெரிடியனுங்க. இது ஆக்சுவலாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். கோயம்புத்தூரில் நமக்கு ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சஸ் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா. ஒன்று காலப்பட்டிலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் டிரைவில் இந்த வழியாக வந்துடலாம். இன்னொன்று கோல்டுவின்ஸ் தாண்டி நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அது வழியாகவும் வந்துக்கலாம். இப்போ கோயம்புத்தூரில் அவினாஷி ரோட்டோட பாலம் எவ்வளோ ப்ரைமாக போயிட்டுருக்கு, எவ்வளோ லென்த்துக்கு ஒரு அரௌண்ட் 11 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அந்த பாலமே நமக்கு கனெக்டிவிட்டி வருது. ஸோ அந்த உப்ளிப்பாளையம் சிக்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இறங்குறதே பார்த்தீங்கன்னா கோல்டுவின்ஸ் கிட்ட தான் இறங்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டுவின்ஸ் கிட்ட அந்த பிரிட்ஜெல்லாம் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த கோல்டுவின்ஸ்லேருந்து டேரெக்டாக நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே டிரைவில் வந்துடலாம். ஸோ காந்திபுரத்துலேருந்தே வர்றீங்கனாலே ஒரு 20 to 25 மினிட்ஸ் மேக்ஸிமம் காந்திபுரத்துலேருந்து வரனால வந்துக்கலாம். ஏர்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஆல்ரெடி உங்களுக்கு டெவலப் ஆயிருச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரைம் லொக்கேஷன் தான். அது ஏர்போர்ட்டுங்கிறதே ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான். எந்த ஊருக்கு போனீங்களும் ஏர்போர்ட்டுங்கிற ப்ரைம் லொக்கேஷன். அதுலேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டிரைவ்லேயே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருந்தாலே போதும். ஏன்னா ஏர்போர்ட் இருக்கிற இடம் எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு தெரியும். அதுவும் கோயம்புத்தூர் அவினாஷி ரோடுங்கும் போது சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி நல்ல டெவலப்பான இடத்துல இருக்கிறத விட எனக்கு பிடிச்ச விஷயம்னா சைட்டில் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம கார் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் அண்ணா அங்கே இருந்தார். நல்ல ஒரு ப்ரீமியம் ஒரு லேவிஷான ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரிகிற மாதிரி இருக்குங்க. நிறைய பேர் குடியிருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது, சென்ட் அவைலபிலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட் வைஸ் சொன்னாங்க இனிஷியலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது பக்கா கேட்டட் கம்யூனிட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப் இருக்கும். ஒரே என்ட்ரி தான், ஒரே எக்ஸிட் தான். ப்ராஜெக்ட்டுள்ள வர்றாங்கன்னா எல்லாருமே இந்த என்ட்ரி வழியாக தான் வர முடியும், இந்த வழியாக தான் போக முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரிலையுமே உங்களுக்கு 24/7 செக்யூரிட்டி பர்சன்ஸ் இருப்பாங்க. மார்னிங்கில் 2 பேர் இருப்பார், ஈவினிங் 2 பேர் இருப்பாங்க. ஈவினிங் நைட் டைம் ஃபுல்லாக ஷெட்யூலுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஸோ 24/7 செக்யூர்டாக தான் இருக்கும் ப்ராஜெக்ட். அது இல்லாமல் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் ஆஃப் தார் ரோட்ஸ் கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னாலுமே இது வியர் அண்ட் டியருக்கு இவ்வளோ நல்லாவே தாங்கும். அந்தளவு நல்லா பக்காவான ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பக்காவாக ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ட்ரைனேஜ் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் உங்களுக்கு கிட்ஸ் பார்க் ஏரியா, வாக்கிங் ட்ராக்கோட கொடுத்துருக்கோம். கிட்ஸ் பார்க் ஏரியா, வாக்கிங் ட்ராக், அதிலே கார்டனிங் ஒர்க் மாதிரி எல்லாமே பக்காவாக டெவலப் பண்ணி வச்சிருக்கோங்க. இது இல்லாமல் ப்ராஜெக்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கனாலே தெரியும், அரௌண்ட் 80 வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்குங்க. ஆக்குப்பை ஆனதே பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 ஃபேமிலி குடியே வந்துட்டாங்க. ப்ராஜெக்டுக்குள்ளே குடியிருக்காங்க. அதில் நமக்கு பிளாட்ஸ் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். இல்லை நமக்கு அவைலபிள் பிளாட்ஸும் நமக்கு இருக்குங்க. இதில் சென்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2.25 சென்ட்லேருந்து ப்ளாட்டில் அவைலபிள் இருக்குங்க. 2.25 சென்ட்லேருந்து ஒரு 7 சென்ட் வரையுமே பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ப்ராஜெக்ட் என்டையராகவே ஃபுல்லாக பிளான்டேஷன்ஸ் பண்ணிட்டோங்க. ப்ராஜெக்ட் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கிடைக்கும்.
அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இபி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போல்ஸ் எல்லா ரோட்ஸ்லையுமே இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரோட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா ரோட்ஸ்லையுமே உங்களுக்கு இபி லைன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. வாட்டர் லைன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துட்டோம். வாட்டர் லைன்ஸ் எல்லாமே வீட்டில் எல்லாத்துக்கும் குடியிருக்கும் எல்லாத்துக்குமே வாட்டர் லைன்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. குடியிருக்க ஃபேமிலியே நல்ல தண்ணி லைன்ஸ் வந்து கார்பரேஷன் வாட்டர் தான் நமக்கு உள்ளே வந்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி. ஓகே சூப்பர். ஏன்னா நான் பார்த்த உடனே சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியர். நான் உள்ளே வந்தோடனே அப்படியே நான் நடந்தே போயிட்டுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு 50 வீடுக்கு மேலே குடியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்த வந்து வெல் மெயின்டைன்டு, அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கா கேட்டட் கம்யூனிட்டி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க அம்யூனிட்டிஸ் எல்லாம். இது தவிர எனக்கு ஏர்போர்ட் அப்படிங்கும்போது கேட்க தோணலை. ஏன்னா ஒரு ஏர்போர்ட் இருக்கிற ஏரியாவில் என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நிறைய பேர் வந்து நம்ம கோயம்புத்தூரையும் தாண்டி தமிழ்நாடு, கேரளா அங்கங்கே இருந்தெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கேட்குறேன், இந்த லொக்கேஷன்லேருந்து சரௌண்டிங்ஸில் ஸ்கூல் காலேஜஸ் ஆகட்டும், ஒரு பேங்க், ஒரு ஏடிஎம் போகணுன்னாலும் சரி, ஒரு பெட்ரோல் பங்க் வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ரொட்டீன் லைஃபுக்கு தேவையான ஒரு பேசிக் அமெனிட்டிஸ்லேருந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த அவினாஷ் ரோடே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவினாஷ் ரோடே பிரைமே என்னன்னா எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆனது. அதுக்கப்புறம் தான் ஃபர்தரான இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி டெவலப் ஆனாலும் இனிஷியலாக டெவலப் ஆனது எஜுகேஷன் சிஸ்டம் வைஸ் பேஸ் பண்ணி தான் அவினாஷ் ரோடே நமக்கு டெவலப் ஆச்சு. ஸோ அவினாஷ் ரோட்லேயே நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் எஜுகேஷன் சிஸ்டம் வைஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 2 minutes டிரைவ்லேயே ரீட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலே இருக்குங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸே ஜஸ்ட் நமக்கு 2 minutes டிரைவ்லேயே இருக்குது. அதோட ஸ்கூல் பஸ் முதற்கொண்டுமே ப்ராஜெக்ட்ஸ்குள்ளேயே வந்து கிட்ஸை பிக் பண்ணிட்டு போகிறாங்க. அந்தளவு எல்லாமே டெவலப்டாக தான் இருக்குது. அது இல்லாமல் அமிர்தா ஸ்கூலுமே இங்கேருந்து ஒரு ஹார்ட்லி 3 minutes டிரைவ் தான், ஒரு 2.5 kilometers தான் அங்கேயும் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் இதுவும் இருக்குது, அமிர்தா ஸ்கூலும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஹெச்சி ஐடெக் இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 minutes டிரைவ் போனீங்கன்னா பிஹெச்சி ஐடெக் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் என்ஜிபி காலேஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சது. என்ஜிபி காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 minutes டிரைவ்லேயே இருக்குது. காலேஜஸ் இருக்குது. அதே மாதிரி என்ஜிபி ஸ்கூல்ஸ் இருக்குது. அதோட ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. எல்லாமே ஜஸ்ட் நியரஸ்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes டிரைவில் எஜுகேஷன் வைஸ் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே 5 minutes டிரைவில் இங்கே இருக்குங்க. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இங்கே KMCH ஹாஸ்பிட்டல் நமக்கு ஏர்போர்ட் கிட்டே இருக்குது. அது ஒரு 5 minutes டிரைவில் ரீச் அவுட் பண்ணிடலாம். ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் இந்த சைட் போந்தோன்னா ராயல் கேர் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அதுவும் ஒரு 5 minutes டிரைவில் நமக்கு ராயல் கேர் ஹாஸ்பிட்டலும் ரீச் ஆகிடலாங்க. அது இல்லாமல் மால்ஸ் அதெல்லாமே கம்பேர் பண்ணிங்க, ப்ராட்வே மால் இங்கே இருக்குது, ஃபன் மால் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு 5 to 10 minutes மேக்ஸிமம் 15 minutes ஃபன் மாலே நம்ம ரீச் ஆகிடலாம். எல்லாமே ஆக்சசபிள் தாங்க இங்கேருந்து நியரஸ்ட்லேயே. ஓகே சார். ஏன்னா இதை கேட்குறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா ஆல்ரெடி தெரியும் கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன்னா மெயினாக ஏர்போர்ட்டை தாங்க சொல்லுவாங்க. அங்கேருந்து 5 minutes அப்படிங்கும்போது இந்த கொஸ்டினை நான் கேட்டிருக்கக்கூடாது. இருந்தாலுமே நிறைய வெளியூரில் இருந்தெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு இடமாவது என் பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும்னு கேட்குறவங்களுக்காக தான். எந்த மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? இப்போ வந்து சார் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் இது எந்த மாதிரி லொக்கேஷன் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டினை நான் கேட்டேன். எஜுகேஷன் சரி, இண்டஸ்ட்ரீஸ் சரி, ஒரு என்டர்டெய்னிங் ஜோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாலுக்கு போகணுன்னாலும் எல்லா விதமான கனெக்டிவிட்டியுமே பக்காவாக இருக்கக்கூடிய இடம். நாளைக்கே இங்கே குடியேறினாலும் எல்லா விஷயமும் புதுசாக இருக்காது. ஆல்ரெடி நம்ம ரொட்டீன் லைஃப் எப்படி போதோ அதே மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான். ஃபைனலி எனக்கு என்னன்னா ப்ரைஸ் எப்படி கொடுத்துட்ருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் காலப்பட்டியில் என்ன ப்ரைஸிங் போயிட்டுருக்கு, என்ன காஸ்ட் வைஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் காலப்பட்டிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலைட்டான ஏரியா தான். உங்களுக்கு சொல்லலாம் நீட்டான டெவலப்மெண்ட் இருக்கும், அதுக்கான ப்ரைஸிங் இருக்க தான் செய்யும். பட் அதை விடவே நாங்கள் காம்படிட்டிவாக தான் கொடுத்துருக்கோம். எல்லாருமே இந்த பெல்ட்டில் பார்த்தீங்களே மினிமம் அப்ராக்சிமேட்லி போனாலும் ஒரு 15 to 18 lakhs கேரண்டீடாக வருங்க. 18 lakhs கேரண்டீடாக நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு அந்த மாதிரி நாங்கள் கோட் கொடுக்கல, அதுலேருந்து நமக்கு பெஸ்ட் ப்ரைஸாக கொடுக்கலாங்கிற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். இதை அடுத்து சூஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த காஸ்ட் வேரியேஷன்ஸ் ஆகும். ஸ்ட்ரைட்டாகவே வந்து ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக என்ன ரேட்டுக்கு நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோமோ அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணி தந்துடுவோங்க. ஷியோர் சார். ஏன்னா யாருமே இங்கே இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அசெட் வாங்க போகிறாங்க, ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னாலும் என்ன தான் நான் அவங்களுக்கு யூடியூப் மூலமாக நிறைய சொன்னாலும் சரி, சார் சொன்னாலும் சரி, வந்து பார்த்து வரும்போதே வந்து 1000 விஷயம். இப்போல்லாம் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்லை, மொபைல் ஒன்று போதும். என்னென்ன இருக்குது, எங்கே இருக்குது, என்ன ப்ரைஸ் போகுது, எல்லாமே மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ணுறதை விட மக்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் வரப்போகிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம சைட்டில் என்ன வந்து ப்ரீமியமான நம்ம வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், எந்த லொக்கேஷன், இதை சுற்றி என்ன விஷயம் இருக்குது, இது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். யூ கேன் செக். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சார் சொல்லிட்டீங்க. ஃபைனலி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா விஷயமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிகிற விஷயம் எல்லாமே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லிக்கலாம்.
ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வியூ பண்ணுற எல்லாருக்குமே சொல்கிற கண்டென்ட் ஒன்று தான். எப்பயுமே நம்ம ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஜஸ்ட் ஃபோனில் பார்க்குறதுக்கும் அதை விஷுவலாக நேரில் வந்து பார்த்து அதோட ஃபீல் கிடைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் டோட்டலாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு டைம் வந்து சைட் விசிட் பண்ணிவிட்டு சைட்டெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது கம்ஃபர்டபுள்னா பார்க்கட்டும், இல்லை ஃபர்தராக அதுக்கப்புறம் இல்லை எனக்கு கொஞ்சம் இதை விட எனக்கு பெட்டராக வேறு எங்கேயாவது கிடைக்கணும், எண்ட் ஆஃப் த டே அவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்கன்னா அவங்க 4 இடத்துல செக் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜஸ்ட் நம்ம ஒரு சைட் விசிட் மட்டும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா அடுத்து ஃபர்தரான், ஏன்னா நம்ம லோன் ப்ராசஸும் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம். இங்கே நம்ம ஜஸ்ட் நீங்கள் லேண்டுக்கு காஸ்ட் எங்களுக்கு பட்ஜெட் அந்தளவு இல்லை அப்படின்னா லோனுக்கும் அஃபோர்டபுளாக இல்லை, எங்களுக்கு ப்ரைஸிங் வந்து அதிகமாக இருக்குது, எங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் தேவைப்படுது, இவ்வளோ அமௌண்ட் எங்கள் கையில் இருக்கனால நாங்கள் லோனுமே அரௌண்ட் 70 to 90% வரையும், லேண்டுக்குன்னா ஒரு 70%, பில்டிங்க்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு 90% லோனுமே நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஒரு சைட் விசிட் பாருங்கள், சைட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதில் நம்ம பிளாட் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம ரேட் ஃபைனலைசேஷன் எல்லாமே நாங்கள் பண்ணி தந்துடும். நான் பார்க்குற எல்லாத்துக்குமே சொல்கிறது ஒன்று தான், ஜஸ்ட் நீங்கள் ஒரு சைட்டு லொக்கேஷன் வந்துட்டு ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்லேயுமே இது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் மாதிரியே நம்ம எல்லா டெவலப்மெண்ட்ஸும் எல்லா ஆம்பியன்ஸோட இனி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸும் புதுசாக லான்ச் ஆகுது, ஆல்ரெடி லான்ச் ஆனது, டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆனதெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு வியூ பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எல்லாமே பிளாட்ஸ்க்கு என்ன ரேட் ஃபைனலைசேஷன் எல்லாமே நம்ம டைரெக்டாக மீட் பண்ணும்போது எல்லாமே நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஷியோர் சார். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நியூவாலும் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ஒரு, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா இடமும் பிடிக்கணும், சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இங்கே பிடிக்கல அப்படின்னா கூட நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்டும் காட்டுறோம், அடுத்த ப்ராஜெக்ட்டும் காட்டுறோம், ஃபுல்லாக கைட் பண்ணுறோம். ஒரு வீடோ இடமோ வாங்கணும்னா கைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளோ நேரம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயே பார்த்துட்டேன், வெளியூர்காரங்களுக்காக மட்டுமே யோசிச்சுட்டேன். பட் நிறைய பேர் வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகணும், சொந்த வீடு வாங்கணும்னு இருப்பாங்க. இங்கே வீடாக பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பட்ஜெட்லேருந்து பண்ணுறோம் ப்ரோ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி 80 வில்லாஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒருத்தங்க வீடை எடுக்கும்போது அவங்க தனியாக இண்டிவிஜுவலாக இருப்போங்கிற ஒரு ஃபீலே கிடைக்காது, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 3 BHK பார்த்தீங்கன்னா 80 lakhs பட்ஜெட்லேயே நம்ம பண்ண முடியுங்க. எல்லாமே ஸ்பேஷியஸான பெட்ரூம்லேருந்து ஹால்லேருந்து எல்லாமே கொடுத்து ஃபர்னிஷிங் கூட நம்மளோட 80 lakhs பட்ஜெட்டில் இங்கே ஒரு 3 BHK நீட்டாக உங்களுக்கு பண்ணி தர முடியுங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா எனக்கு ப்ராஜெக்டில் வந்து பார்த்ததுமே இங்கே எல்லா வீடுமே அவ்வளோ லக்ஸுரியான வீடு தான். பார்த்தாலே தெரியும், குறைஞ்சது ஒரு 3-4 பெட்ரூமோட இருக்கிற மாதிரியான வீடுங்க தான். ஸோ தட் இங்கே வர்றவங்களுமே ஒரு 3 bedroom ஹால் கிச்சனோட கேட்டால் கூட நல்ல ப்ரீமியமாக உங்களுக்கு வந்துட்டு எல்லா ரூம்ஸுமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கூட 80 lakhsல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 90% வரைக்கும் வீடு கட்டுறதுக்கும் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த சைட் விசிட் பண்ணணும், இல்லை வெளியூரில் இருக்கீங்க, இந்த சைட் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணுங்கள்.